கம்பவுண்டரியா, கம்பவுண்டரியா. என்ன மனசாமி? மாடு சர பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. போயிட்டு அப்புறம். அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்ன ஏன் சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவத்தர, வியாதி உனக்கா குதிரைக்கா? ரெண்டு பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்த்த காமி. நான் அவசரமா போனேன், ரெண்டு பேருக்கு இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி ஊத்தி பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுல ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெராமிஷன் எடு. சார் மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கமெண்ட் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முத ரவுண்டு. என்ன முத ரவுண்டு? முத ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வர போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், டாக்டர் ஆஞ்சநேயா. 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. ஆஞ்சநேயா. இல்ல வேலை நான் பீச்சு அப்படி புடியா புடியே. புடி 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 புடி. ஆஞ்சநேயா. குதிரை நின்னு ரொம்ப நேரம் இறங்குங்க. கட்டிமா புடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவா இருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. சொல்றா. என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சா நீங்கதான். என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம், கோமியம். புண்ணியம், புண்ணியம், புண்ணியம். கம்பவுண்டரியா? யார் மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு? குடிக்கதாயா? குடிக்கவா? அட போயா. டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டும். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? ஐ
முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்பு தானே? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வருத்தப்பட்ட கரையினது? நான் ஒண்ணும் வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பார்க்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பார்க்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போடா. ஸ்டாப் இட். ஹாஸ்பிடல் இது. உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸ பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எது? ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க. அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். Do what I say. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின்னு பேரு. இவ்வளவு நாத்தமா இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு கம்பவுண்டர் இருக்கிறான். அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது? கரடிக்கு சென பிடிக்கணுமா? யோ பையா போன. என்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார். வாங்க உட்கார். Thank you. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்ப்யூட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோல்லையே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்ப்யூட்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரை கொடுக்கணும் நான் தான், ஊசி போடுறது நான் தான். ஏன் டாக்டர் சில நேரத்துல படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன், ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நர்ஸ் உட்காரலாமா? எந்திரி எந்திரி எந்திரிமா. ஓகே உட்காருங்க உட்காருங்க. எங்க டாக்டர் பொம்பளைகளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க டாக்டர் ஏன் பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு? அந்த ஆளு ஒரு ஆஞ்சநேய பக்தர். பொம்பளை கண்டா ஏறது கூட பார்க்க மாட்டாரு. எங்க டாக்டருக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் சிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா டர் ஆயிருவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரே டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும். அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா. அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க, எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் என்ன மறந்துட மாட்டீங்களே? இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா? ஐயோ ஐயோ மங்கோலி, நான் அழகா இருக்கேன். ஓ டேய் குப்புசாமி, யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? ஐயோ சுவாமி, அந்த நெட்டையனும் குட்டையனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதே, வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ற சொல்ல வேண்டாம். உழைப்பாளி படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். இது கும்பிடுங்க. எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, வடமலை சாத்துங்க. ஏன் சாமி வடகில வெடி கொண்டா வச்சுட்டு இப்படி போட்டு செக் பண்றீங்க? 4 வடை குறையிறது. நான் 2 சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம். சரி, அத விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணும் தப்பே இல்ல. நேக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வடமாலையை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி
அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதுல 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிண்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிண்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே. இந்தாங்க. சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி, இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல, எனக்கு ஏதாவது கூட. தர்றேனே, தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாமம்? ஆஹா, நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுக்கு தான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க. ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினியா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர்? சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடறேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ். இவருக்கு மூங்கில் கீத்து மேலெல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க? டாக்டர் சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தர மாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிடுச்சு. மேரி, போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர், இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கேன் டாக்டர், இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராத. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இது வரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். நல்ல பக்கத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயா. குழந்தை இல்ல நைனா, பாம்பு. நாகராஜன் ஐயா, நீ கத்தாத. நாகராஜன் மிரள்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி போட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்கேயும் ஒண்ணாத்த? 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற. பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனியம் வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, சார், இந்த மருந்த கலை கூட. சரி சார். ஏன் சார், இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பார்க்கணுமா? காமியா. இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி, கொடுக்குறேன்பா. இந்தா, இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா, குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, எங்க போய் நான் முந்திரி. அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம் அது? யோ யோ, என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு பூச்சிப்பா. அதுக்கா இந்த கத்து கத்துற? அட புரியாம பேசாதப்பா. அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்ல புடுங்கலையா? என்ன இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுன்னு இருக்கானோ? யோ மறுபடி ஊதியா? நான் மறுபடி ஊதுனா பிசிறு அடிக்கும். ஆமா, இவர் பெரிய வித்துவானு. யோ ஊதி பாம்பு போட்டா பரதேசி. முடியாது, வா. ஐயோ, எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற. இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா. ஐயோ பாம்பு,
பக்கத்து ஆஸ்பத்திரி இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கும் ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டேன். ஆ? அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே. ஆ. அத ரூம்ல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். மலையாள செவ்வா பழகி கேரளா பழகி, மறக்க உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. என்ன அது? இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். Take it easy, பாலுதே. Take it easy, பாலுதே. இவருக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அப்போ டாக்டர், இவர் பேரு நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடுறாரு. நான் இருக்கேன் சார். நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கிடைக்கல, நீ நல்லா கிடைக்க போகுது. பாம்பு பாம்பு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கோஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, காரப்பக்கம் திருப்பிட்டியே. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உட்கார கூடாத இடத்துல உட்கார்ந்துருக்கியே. ஐயோ, உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னா என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். ஐயோ, நல்ல பாப்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்துற டாக்டரா? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. சரி சரி சரி. எந்த விட கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பல நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வாரத்தை பார்த்தா பிடிச்சிருவங்களுக்கு தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. பாம்பா தப்பிச்சிட்டே. பாம்பு பாம்பு பாம்பு. சார், நான் குப்புசாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணல சார். அண்ணனா? அண்ணன் அந்த ஆள் பாத்ரூம்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரியா? வலிக்கு விழுந்தாரா? சாரி சார், மூஞ்சி வச்சு போட்டுச்சா? யோ, டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும். பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க. ஏன் சார்? அட, நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்னையாச்சு? டாக்டர் பாத்ரூம்ல. குப்புசாமி, குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற? பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார். பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்? உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார். பாத்ரூம்ல. குப்புசாமி. என்ன சார் அனுமார் பக்தங்கிற? பாத்ரூம்ல. குப்பு சார், இதெல்லாம் வீட்டு வீட்டு நடக்கிறதா இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு. என்ன சார் மாங்கு மாங்குன்னு வளர்ந்துருக்க? பாத்ரூம்ல போய். என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போயிருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய். வாய முடியா? ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தானா? அவனை இப்ப என்ன செய்யறான் பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.